போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமாக இருக்கும். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் ஜூலை டெய்லி சேலஞ்ச் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மே மாதம் ஜூன் மாதம் இதெல்லாம் டெய்லி சேலஞ்ச் எழுதிருப்பீங்க. ஸோ புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நேற்றே ஒரு வீடியோக்குள்ள கமெண்ட் பார்த்தீங்கன்னா சார் ஜூலை மந்த்துக்கும் டெய்லி சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தோம். நேற்று ஒரு தேர்வு எழுதிருப்பீங்க. இன்னைக்கான டெய்லி சேலஞ்ச் உங்களுக்கு பாலிட்டி வந்து டெய்லி சேலஞ்சுக்கான கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் டெய்லி சேலஞ்ச் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதே போல் டெய்லி சேலஞ்சில் ஏற்கனவே வினாக்கள் எடுத்தவங்க நேற்று தேர்வுக்கு வினாக்கள் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு ஃபீட்பேக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டெய்லி சேலஞ்ச் எந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத வீடியோவில் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? முதல்ல நீங்கள் புதுசு நான் இப்போ தான் சார் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் குரூப் 2 படிக்கிறேன், குரூப் 4 படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு லெசன் கொடுத்துட்டோம், அதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துரும். தினசரி இந்த தேர்வு நான் ஒழுக்கமாக வந்து படிச்சுட்டு தேர்வு எழுதுறேன். என்னோட நோக்கம் தேர்வு எழுதணும். சரிங்களா? சரி. ஸோ புதுசாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இன்றைக்கி படிக்கிறேன், இந்த டார்கெட்டை முடிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுதுறேன், அந்த தேர்வுகளோட மதிப்பை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளானை ஃபாலோ பண்ணி தாராளமாக நீங்கள் படிச்சுட்டு வரலாம். சரிங்களா? அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா 2 மாதமாக தேர்வு எழுதுனங்களுடைய கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை நீங்கள் பார்க்கலாம். சார் நான் கடைசி கிரேடில் இருந்தேன், கிரேடில் இருந்தேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A கிரேட் வரையும் நான் வந்திருக்கேன். படிக்கிறது எனக்கு தொடர்ச்சியாக ஒரு பழக்கமாக மாறி இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தேர்வுகள் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற ஹேபிட் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துருச்சு அப்படின்னா உங்களை ஜெயிக்கிறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறோம் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். நான் ஒரு வாரத்துக்கு 1 நாள் படிக்கிறேன், மாதத்துக்கு 2 நாள் படிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் தினசரி படிக்கிற பழக்கம், தேர்வு எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடன்ட் கிரியேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ தினசரி இந்த டெய்லி சேலஞ்சை பயன்படுத்திக்குவாங்க. இது வந்து உங்களுக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் உங்களுக்கு ஆப்பில் ஃப்ரீயாக தான் இருக்க போது. எந்த விதமான கட்டணம் இல்லாமல் நீங்கள் எழுதலாம் அப்படின்றது ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு எழுதிட்டு வாங்க. சார் நான் எந்த டைம்ல எழுதணும் அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தாராளமாக எழுதிக்கலாம். எனி டைம் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏற்கனவே வினாக்கள் எடுத்தாங்க. நேற்று டெஸ்டிங் மட்டும் நான் வினாக்கள் எடுக்கிறதுக்கு அசைன் பண்ணியிருந்தேன். சரிங்களா? உங்கள் சைடில் யாராவது விருப்பம் இருக்குது அப்படின்னா தெரிவிங்க அப்படின்ட்டு. போன 2 மாதம் நம்மளே தான் எடுத்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ டைம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். பட் கொஷின் எடுத்து அதை ஆட் பண்ணி நீங்கள் எழுதுன பிறகு ரிப்போர்ட் பண்ண கொஷின்லாம் செக் பண்ண பிறகு நம்மளே எடுத்து அப்டேட் பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணிடுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு சில புதுசு அவங்க. சரிங்களா? ஒரு 4 கொஷின் நினைக்கிறேன், ஒரு 4 கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி இருந்தது. அதை திருத்தி எவாலுவேட் பண்ணி மறுபடியும் ரிசல்ட் கொடுத்துட்டோம் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் அப்டேட் ஆகிருக்கும், ஆப்பில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பட் கொஷின் எடுத்தவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லேர்னிங்காக இருக்கும். அவங்க படிக்கிறத தாண்டி வினாக்கள் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொஷின் கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்ஷன் கிரியேட் பண்ணலாம். இப்போ தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷனே எப்படி வைக்கலாம் அப்படின்னு தெரியும். அப்போ தான் ரிலேட் பண்ணி படிப்பீங்க. ஒரு வினாக்களுக்கு ஆப்ஷன் செட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் முன்னுக்கு பின் படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் ஆப்ஷனே கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? பக்தி இயக்கம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாரை பற்றியுமே தெரிஞ்சிருக்கணும். திருமுறைகள் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதே போல் ஆழ்வார்கள் நாயன்மார் பற்றி தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே தெரிஞ்சிருந்தா தான். இப்போ பெரிய புராணம் அப்படின்னா பெரிய புராணத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களால் கொஷினில் அந்த ஆப்ஷனே உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ லேர்னிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ கொஷின் எடுத்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு லேர்னிங்காக இருக்கும். இன்னும் எடுக்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஒரு சிலர் வந்து ஃபீட்பேக், அதாவது கொஷின் எடுக்கிறதுக்கு கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வுகளை அசைன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும், நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். தினசரி படிக்கிறவங்க நான் படிச்சுட்டு வரேன் சார், என்னால் வந்து ரெகுலராக எதையும் ஃபாலோ பண்ண முடியல, நான் டைவர்ட் ஆகிறேன், படிக்கிறதுக்கு ஃபோக்கஸ்டாக பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த டெய்லி சேலஞ்சை ஃபாலோ பண்ணி படிச்சதாவே போதுமானது என்ன கேட்டிங்கன்னா. சரிங்களா? தாராளமாக உங்களால் ஒரு என்ன சொல்கிறது, நான் ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா சிலபஸ் உங்களால் ஓரளவு முடிச்சிட முடியும். ஏற்கனவே 2 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிரியேட் ஆகும். போன 2 மாதத்தில் 68 பாடங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த மாதம் முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பாடங்கள் நம்ம முடிக்கிறோம் அப்படின்றது முடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட் நாளைக்கு என்ன படிக்கணும் அதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் அப்டேட் பண்ணிடுவோம். டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்பில் டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியாதவங்க அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் மெனுவில் ஜூலை டெய்லி சேலஞ்ச் அப்படின்னு இருக்கும். மேலே சர்ச்சில் ஜூலைன்னு டைப் பண்ணிங்கன்னா ஜூலை டெய்லி சேலஞ்ச் அப்படின்னு வரும். அதில் போயிட்டு நீங்கள் தேர்வுகள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் படித்தா போதுமா சார்? கண்டிப்பாக போதும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேஜஸ் தான் இருக்கும். அதிகபட்சமாக 25லேருந்து 30 அவ்வளோதான் கொடுக்குறோம். 20 பேஜ் தான் கொடுக்குறோம். நான் கொடுக்குறது உங்களுக்கு 35 வினாக்கள் கொடுக்குறேன், 40 வினாக்கள் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பேஜை படிச்சிருந்தா தான் அந்த வினாவே உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரியா? அந்த பேஜில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா தான் உங்களால் ஒரு 95% மேலே 90% மேலே உங்களால் ஸ்கோரே பண்ண முடியும். அப்போ நீங்கள் படிச்சிருக்கணும். படித்தா தான் டெய்லியுமே தேர்வு எழுத முடியும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா படிக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ இது படிச்சதாவே கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருமா சார்? எக்ஸாம் உங்களுக்கு அந்த பாடத்துல கேள்வி கேட்கணும், வேற என்ன கேட்கணும்? எக்ஸாமில் கேள்வி வரணும். இந்த பாடத்துலேருந்து கேள்வி கேட்கணும்னா இதுலேருந்து தான் கேட்டாகணும். நான் அந்த பாடத்துல தான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த பாடத்தை விட்டுட்டு நான் கேட்கல. இந்த லெசன்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த லெசனை மட்டும்தான் உங்களை படிக்க சொல்லியிருக்கேன், அதுலேருந்து மட்டும் தான் கேள்வி கேட்குறேன்.
ஒரு 100 லெசன் கொடுத்துட்டு அதில் ஒரு 10 லெசன் நான் கொஸ்டின் இருக்கல, கொடுத்ததே 2 லெசன் 20 பேஜ், அதுலேருந்து 40 மார்க்கில். அப்போ பக்கத்துக்கு நான் கேள்வி கேட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்கள் படிச்சதுன்னா தாராளமாக ஒரு 95% மேலே ரெகுலராக வாங்குறீங்கன்னா, நான் போகிறேன் படிக்கவே இல்லை டெஸ்ட்டு கொடுக்குறாங்க எழுதுறேன் அப்படின்னா நோ யூஸ். அது உங்களுக்கும் யூஸ் இல்லை, எங்களுக்கும் யூஸ் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்தல அப்படின்னா இது வேஸ்ட். சரிங்களா? நாங்கள் வேலை செய்கிறதும் வேஸ்ட்டு, நீங்கள் சும்மா வந்து அட்டன் பண்ணுறதும் வேஸ்ட், எங்கேயும் யூஸ் இல்லாமல் போகும். படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அட்டன் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறது தான் இதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது ரெகுலராக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் இதை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ டீமில் சப்போர்ட் பண்ணுறதும் சரி, கொஷின் எடுத்து கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் தேங்க்ஸ். சரிங்களா? ஸோ புக்ஸ் வாங்காதவங்க அதிகமாக டீம் வெப்சைட்டில் போய்ட்டு புக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா படிக்கிறதுக்கு உங்கள் கையில் புத்தகம் இருந்தால் தான் படிக்க முடியும். அதையுமே நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரெகுலராக படிச்சுட்டு வாங்க. வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. படிக்கிறத மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.